ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யூ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 9 to 11, ஆக்சுவலாக 9, 10, 11 3 days கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி என்னென்ன அப்டேட்ஸ், வாட் ஆர் த நியூஸ் வி கோயிங் டு see, we can see that. Come and join with me. HDFC MF launches NFO of HDFC Banking ETF. ETFனா ஒரு வகையான அது ஒரு பேங்கிங் தான், ஓப்பன்ஸ் தான். ஆக்சுவலாக ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் என்எஃப்ஓ, தட் இஸ் நியூ ஃபண்ட் ஆஃபர் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்கிங் ETF. The scheme will invest in NIFTY bank index companies in the same proportion as the underlying index. The NFO of HDFC Banking ETF opens 10th August 2020 and will close on August 14, 2020. The scheme will be managed by Krishnan Kumar Daga. மினிமம் அப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குன்னு அப்படி பார்த்துக்கிட்டோன்னா 5000 அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். UAE எல்லாருக்குமே தெரியும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். வீசா ஃபைன் ஆஃப் ஸ்டெனன் இந்தியன்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்தியன்ஸ்க்காக தேர் இஸ் அ ஸ்பெஷல் வீசா தட் இஸ் கால்ட் அஸ் எப்போ எக்ஸ்பிரி ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா March 1, 2020 எக்ஸ்பிரி ஆகிருக்கும். இப்போது வந்து நிறைய பேருக்கு ஹோம் போக முடியல, ரிட்டர்ன் ஆக முடியும்னா கொரோனா அவுட் பிரேக்னால நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 145 Indians have availed the benefits of the scheme which was proposed by the Indian mission in UAE. People living without proper documents for a year can now return home without penalties. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் தான் வந்து கள்ள பாஸ்போர்ட்டில் நிறையா இருக்கும்ல, ராங் பாஸ்போர்ட் மூலயமா வெளிநாட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு கூட வித்தவுட் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட இந்த 1 yearல இந்த இயரில் தே கேன் ரிட்டர்ன் ஹோம் வித்தவுட் எனி பெனால்ட்டிஸ் அது இது நிறைய இருக்கும். அதில் தான் வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், IFC to invest $10 million in இந்தியா பார்ட்னர்ஸ் ஃபண்ட். இந்தியா பார்ட்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை கமிட்டி வந்து எவ்வளோ க்ரோஸ் நம்ம இந்தியன் மணியில் பார்த்தோன்னா 75 crores. That is approximately $10 million for the International Finance Corporation, that is called as IFC, member of the World Bank Group. The partnership with IFC will provide பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா portfolio companies with financial and strategic support resulting in increased access to growth opportunities and sustainable scalability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரயில் மியூசியம் இனாக்ரேட்டட் இன் ஹப்பாலி. ஆக்சுவலாக ஹப்பாலி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஹப்பாலி வந்து கர்நாடகா ரயில்வே மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ரயில்வே மியூசியம் அட் ஹப்பாலி த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா 9th August 2020 வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த ரயில் மியூசியம் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் நார்த் கர்நாடகாவில் இருக்குது அண்ட் செகண்ட் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஆஃப்டர் ஹிஸ்டாரிக் மைசூர் ரயில் மியூசியம் அட் மைசூர். The museum aims to preserving and portraying the glorious heritage of various branches of railways. இப்போ வந்து நார்த்தன் ரயில்வே, சதர்ன் ரயில்வே, ஜோனல்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசியம் பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திரா வேன் மிட்டன் ஸ்கீம். ஆக்சுவலாக இந்திரா வேன் மிட்டன் ஸ்கீம்னா சத்தீஸ்கர் சிஎம் பியூபிஷ் பங்கல் ஆன் 9th August 2020 என்ன அனௌன்ஸ் பண்ணார்னா லான்ச் ஆஃப் இந்திரா வேன் Mithan Yojana to make forest dwellers self-reliant. Under the scheme, dedicated groups of youth will be constituted in around 10,000 villages in tribal donated areas to manage forest-based economic activities அப்படி சொல்லியிருக்காங்க. ட்ரைபிள்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஒரு குரூப்லேயும் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டோன்னா 10 to 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஷாஹித் வீரா நாராயண சிங் மெமோரியல் அண்ட் மியூசியம். ஆக்சுவலாக சத்தீஸ்கர் சிஎம் வந்து பியூபிஷ் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ஃபவுண்டேஷன் வந்து ஒரு லேட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஷஹீத் வீரா நாராயணா சிங் மெமோரியல் அண்ட் மியூசியம். இட் இஸ் டு பில்ட் அட் அ காஸ்ட் ஆஃப்
அப்பா பெரிய க்ரோஸ் தான். நாவ ராய்ப்பூரில். Apart from the memorial, a state level anthropological museum will also be built here அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The museum will become the platform to preserve and display the culture and society of different communities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், குஜராத் கவர்மெண்ட் லான்ச்சஸ் நியூ ஸ்கீம். குஜராத் கவர்மெண்ட் என்ன நியூ ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கிய மந்திரி கிசான் சாயா யோஜனா. ஆக்சுவலாக கிசான்னாலே எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் லைட்டாக ஹிந்தி படித்தாலுமே எல்லாருக்குமே தெரியும், கிசான்னா ஃபார்மர்ஸ். Under this, farmers facing crop losses due to dropping excess rain or unseasonal rain will get compensation without the collection of any premium from them. அவங்ககிட்ட இது எந்த ப்ரீமியம் இல்லாமல் காம்பன்சேஷனால் பண்ண முடியும். இப்போ அன்சீஸ்னல் ரெயின், இப்போ வந்து தவிர்க்க முடியாத புயல் அதெல்லாம் வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண, எக்ஸஸ் ரெயின், ட்ரவுட்டு, லாஸ், அது எல்லாமே வந்து ப்ரீமியம் இல்லாமல் கூட we can regain it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It will replace the Pradhan Mantri Fasal Bima Yojana, that is called as PMFBY for 2020 only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The new scheme will benefit for rupees 56 lakhs ஃபார்மர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஆக்சுவலாக 56 lakh ஃபார்மர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டில் மட்டும். சத்தீஸ்கர் டு ப்ரொவைட் அர்பன் ஃபாரஸ்ட் லேண்ட். சத்தீஸ்கர் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் லேண்ட் அண்டர் த ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் எஸ்டி அண்ட் அதர் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ட்ரெடிஷ்னல் ஃபாரஸ்ட் டீவ்லர்ஸ் ஆக்ட் வந்து 2006 படி அந்த ட்ரைபல்ஸ்க்காக வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்பர்ஸஸ்லாம் கொடுக்கணும். அண்ட் தென் ஜகல்பூர் முனிசிபல் கார்பரேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி which has provided land entitlement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், AIFF join hands with CPSFI. The All India Football Federation, that is called as AIFF, organized a webinar for representatives from a Cerebral Palsy Forest Federation India, that is called as CPSFI, as well as members from the International Federation of Cerebral Palsy ஃபுட்பால். ஆக்சுவலாக வந்து இது 8th August வந்து நடந்துச்சு. ஐ ஃபர்காட்டன் டு டேக்கன் இன் டு த 8th August current affairs. Now I have taken that. Representatives from CPSFI from different countries such as Afghanistan, Bangladesh, Nepal, Bhutan, Maldives also joined the webinar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. FSSAI's Eat Right India movement wins a prize. The Food Safety and Standards Authority of India தான் வந்து FSSAI has been awarded with the Food System Vision Prize for its Eat Right India Women's Mission. The prize is for recognition across the global that have developed an inspiring vision of the regenerative and nourishing food system that they aspire to create by the year 2050 create பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Laishram Manitobi Singh passes away. He is an remarkable football player. He was a key member of the Stephen Costin coach under 23 sides அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, Defense Minister launches various initiatives. Actually, Defense Minister ராஜ்நாத் சிங் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டோன்னா, 10th August 2020 நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணியிருக்காரு. அப்கிரேடிங் ஃபெசிலிட்டிஸோட டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், BPSUs and that is called BPSUs and Ordnance Factory Board OFB through a digital link in New Delhi. As the part of Atmanabar Week, celebration of the Ministry of Defense, அந்த வீக் தான் இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். Verstappen wins 70th anniversary Grand Prix. ஆக்சுவலாக அவர் வந்து ரெட் புல் ரேசர். He got 70th anniversary Grand Prix to become the first non-American driver to win a race in 2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்,
World Biofuel Day, that is on 10th August, actually World Biofuel Day. The awareness of the non-fossil fuelsோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இது பண்ணுறது தான். அதான் வந்து வேர்ல்டு பயோஃபியூவல் டேன்னு வந்து அப்சர்வ் பண்ணுறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் சின்ஸ் 2015 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இதை. பதஞ்சலி ஜா, Chief Commissioner Income Tax, IRS officer Patanjali Jha has assumed charge as the Principal Chief Commissioner of Income Tax, Mumbai. Chief Commissioner of Mumbai Income Tax யாருன்னு பார்த்தா பதஞ்சலி ஜா தான். அவரை வந்து ஐஆர்எஸ்ஸாக இருந்தார். இப்போ வந்து ஹீ இஸ் அட்மிட்டட் டு தட். இவர் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருக்காரு மும்பைக்காக. மே 1997 ஏப்ரல் 2007 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. NIP Online Dashboard inaugurated. Finance and Corporate Affairs Minister Nirmala Sitharam already knows very well. அவங்க தான் என்ன inaugurate பண்ணியிருக்காங்கன்னா National Infrastructure Pipeline, that is called as NIP Online Dashboard in New Delhi. One-step solution for all stockholders looking for transformation on infrastructure projects in New India. அது என்ன பண்ணுறாங்க, எந்த வெப்சைட்னு பாருங்கள், www.indiainvestmentgrid.govern.in. Google launches virtual visiting card futures. ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய பேர் கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் மட்டும் இல்லை, விக்கிபீடியா, க்ரோமு, அது இது நிறைய இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தே ஆர் சர்ச்சிங் ஃபார் த கூகுள். நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் கூகுள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து ஸ்பெல்லிங்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஆண்டர்ப்ரனர்ஸ்னு வச்சுக்கலாம். ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியாது. எனக்கே கூட சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஆண்டர்ப்ரனர். அப்போது வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போய் டைப் பண்ணால் அதே வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங்கை காமிக்கும். நிறைய பேர் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சர்வேல சொல்லியிருந்தாங்க. While the future is primarily meant for influencers, entrepreneurs and more, it's actually available to anyone. Using this, you can make a virtual visiting card for yourself, which will show up when someone search for you on Google. இப்போ நம்மளை பற்றி நம்ம கூகுளில் நம்மளை பற்றி நம்மளே சர்ச் பண்ணிக்கலாம். அதான் வந்து கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க விசிட்டிங் கார்ட்ஸ் மாதிரி. If we search by ourselves or someone else, they can know that we are like this and we are going to entrepreneur something else. We are entrepreneur. They can know anything or details. நம்ம எந்த டீட்டெயில்ஸ் பண்ணால் அது மாதிரி தெரியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். August 9, 10, 11 current affairs. If you like this video, please do like, share and subscribe friends. Sorry for the delay. 2 days நான் 2 days ஒன்ஸ் போடுறேன்னா இப்போ 3 days ஆயிடுச்சு. பட் நான் வர டேஸ்லாம் கண்டிப்பாக 2 days ஒன்ஸ் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃபார் தி டிலே. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ. டாடா, பை பாய். பி சேஃப் அட் ஹோம். பாய்.